என்ன அடி நடிக்கிற? ஏன்டா அடிக்கிற? கையெடு சொல்றேன். என் பொண்டாட்டி அடிக்கிற, நீ யாரையும் அதை கேட்கறதுக்கு? வெட்டிருவேன், பாப்போம். தாலி கட்டின பொண்டாட்டி தண்ணிக்கு போனா தங்கமுத்து, குளிக்க போனா குருசாமி, வயக்காட்டுக்கு போனா வாஞ்சியப்பன்னு வச்சுக்கிட்டா நீங்க எல்லாம் அடிக்காம அனுப்பீங்களோ? அதனாலதான் நானும் தனியா இருக்கும் போது தங்கத்தையும் வெளியூருக்கு போகும்போது வெள்ளையம்மாவும் வச்சுக்கிட்டேன். இவனுக்கு என்ன, இவன் என்ன ஒழுங்குன்ற? அட பாவி, என் மேல இப்படி பழி போடுறிய? நீ நல்லா இருப்பியா? வாக்கப்பட்ட நாள் முதல்ல கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு கண்ட இடத்துல அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இப்படி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறிய? நீ நல்லா இருப்பியா? சுமாரா இருப்பேன்டி. இந்த பாவி சொல்றது சுத்த போயிங்க. பொண்ணுதான் எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரிதான். குனிஞ்சு தலை நிம்மராம நடக்கிறவ. அவளை மட்டும் இப்படி குத்த சொல்றானே பாவி. தினம் குடிச்சிட்டு வந்து இவளை போட்டு அடிப்பாருங்க. கேட்டா எங்க கூடயே சண்டைக்கு வருவாரு. சொன்னா வைக்கங்க. இருந்தாலும் இவ்வளவு தெளிவு ஆனதுக்கு அப்புறம் சொல்லிட வேண்டியதுதான். பொண்டாட்டி கட்டுறதே பாய் வரைக்கும் தானேங்க புருஷனுக்கு. ஆனா அதுவே அந்த பொண்ணு ஒழுங்கா செய்ய மாட்டேன். எவ்வளவு பீலிங் தெரியுங்களா ராத்திரி ஆனா எனக்கு. இவ்வளவு பெரிய கூட்டத்துல அவரே வாய்க்கூசாம சொன்னதுக்கு அப்புறம் என்னால சொல்லாம இருக்க முடியாது. எங்க பாருங்க, பொண்ணுன்னா பூ மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த பூவையே கசக்கி மோந்து பாக்குற பிறவி எப்போ பிறவி அவரு. உன்னை உயிரோட விட்டு வச்சிருந்தா இந்த ஊருக்கு தாண்டா உன்ன. பஞ்சாயத்துல எத்தனை பேர் கையெழுத்துக்காக உட்காந்துருக்கீங்க? பின்னையா எம்எல்ஏ குத்தவங்கன்னா தீர்ப்பு சொல்றதை விட்டுட்டு பஞ்சாயத்துல எப்படியா ஒரு ஆள் வந்து என்ன அடிக்கலாம்? இந்த பிரச்சனை அங்க தீர்ப்பு சொல்ல வேண்டிய நீயே இப்படி ஆத்திரப்பட்டா எப்படி? அப்பு அதானே பொம்பளைங்களை தெய்வமா மதிக்கிற பூமி நம்ம பூமி. இங்கேயும் இப்படிப்பட்ட பாவிங்க இருக்கதானே செய்யறாங்க. முதல்ல உன்னோட தீர்ப்பு என்னன்னு சொல்லு. அப்பு தீர்ப்பு என்னையா தீர்ப்பு? இந்த பைய கூட இனிமே அந்த பொண்ணு வாழ்ந்தானா அவளை சித்திரவதை செஞ்சே கொல்லுவான். நம்ம ஊர் வழக்கப்படி பிடிக்காத வாழ்க்கைய பிரிச்சு வச்ச வேண்டியதானே. அப்பு புரியுது ரத்னம், நீ உன் தீர்ப்ப சொல்லிட்ட. இருந்தாலும் தாலியை கட்டுறதுங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாச்சு. அப்பு இதுல யோசிக்க என்னங்க இருக்கு? ரத்னம் என்ன சொன்னதுதான். நாளைக்கே அந்த ஆள் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, ஊர் பொறுப்பேற்க முடியுமா? இது பட்டணமா இருந்தா கோர்ட்டு விவாகரத்து அது இதுன்னு போகலாம். இது பட்டிக்காடு. தாலி இருக்குது நம்ம ஊர்ல புதுசா. என்னப்பா நீ என்னமா சொல்ற? உன்னால கூட வாழ முடியுமாமா? அதோட தூக்கு மாட்டிட்டு சத்து போயிடுவாங்க. இத முதல்ல செஞ்சிருந்தா பஞ்சாயத்து எல்லாம் பிரச்சனையும் இல்ல. இனிமே என்ன பேச வேண்டியிருக்கு? முடிச்சு வச்சிருங்க. இல்ல ராக்கப்பா, அந்த கூரை திரும்ப பிச்சுக்கிட்டு வாடா. இதோ பாருங்க, உங்க ரெண்டு பேருக்குள்ள இனிமே எந்த ஒட்டோ உறவோ கிடையாது. அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்களே தீர்மானிச்சுக்கலாம். இந்தாம்மா, இந்தா இத வச்சு நான் என்ன பண்றது? பல்ல வழக்கு எத்தனை பேர் பல்லப்பா நான் வளர்க்குறது? அவசரப்படாதரா. அவன் கட்டின தாலிய நீயே கட்டி அவன்கிட்ட கொடுத்துருமா? முளையூர் முத்தமா கட்டல உதவும். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். ஏன் அடுத்தடி நீ பாடுன? அடுத்தடி உங்களுக்கு மறந்து போயிருமான்னு பாடுனேன். அது என்ன மறக்கிறது? புல்ல பாட்டு தெரியாம நான் பாடுனடா. அதனால அடிக்கடி நொல்லு பண்ணிட்டே இருக்கிற நீ. அண்ணா தப்பிச்சாண்டா. இப்ப என்ன பண்ணுவீங்க? பையன் யார் தெரியுமா? யாரா? சாராய கடை வச்சிருக்கானே தலைவட்டி முனியாண்டி. அவன் மகன் அறுவாள் எடுத்தா ரத்த பக்கம் விட மாட்டான். ஐயோ ராஜா, 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 அழாதம்மா அழாத. நான் மிட்டாய் வாங்கி தர்றேன். நிறுத்திட்டவா? ஏண்டா முட்டாய் வேணும்? மிட்டாய் கொடுங்க. எல்லாம் ஒன்னால வர்றது. நான் என்ன பண்ணுவேன்? செருப்பு பேசும்போது நீ ஏன் ஒதுங்குற? உங்களை யார் ஏறி சொன்னது? சரி சரி வாங்கி கொடுங்க. மிட்டாய் வாங்கி தரேன்டா. அதான் மிட்டாய் வாங்கி தரமல. பார், மிட்டாய் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அழுதா வாயில சாணியை வச்சு அமைக்கிறேன். எந்த மிட்டாய் வேணும்? இது நேத்து சாப்பிட்டாச்சு, இது முந்தா நேத்து சாப்பிட்டாச்சு, இது மத்தியானம் சாப்பிட்டாச்சு, இது நல்லா இருக்காது. இந்த புது மிட்டாய் தான் வேணும். விரத்த கேக்குறானே. இந்த மிட்டாய் நான் வாங்கி தர மாட்டேன்.
ஏன்டா அழுவுற? இவன் முட்டை வாங்கி தர சொல்லிட்டு ஏமாத்துறாருப்பா. யோ மைனரே, என்ன பத்தி தெரியுமில்ல? என் மகன் கேக்குற முட்டாயை வாங்கி கொடுக்கல. முனியாண்டி விவரம் புரியாம அருவாளை ஓங்குறியே. அவன் என்ன முட்டாய் கேட்டான் தெரியுமா? இங்க வா. ஆ? அக்கா 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 ராசாத்தி வர சொல்லு. அட ஏன் ராசா சிவகாசி பட்டாசு சின்ன கடை வீதியில வெடிக்கிற மாதிரி வெடிக்கிற? ஏய் ஏன் சொல்ல மாட்டே? கூப்பிடுறால உன் மாமன் ஏன்னு கேக்குறது? என்ன மாமோய்? நம்ம மாட்டு மலை எவ்வளவு கிரிக்கெட் போயிருக்கேன், என்னன்னு பாத்து சொல்லு புள்ள. இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? அப்பா. ஏய் படிச்ச புள்ள நீ ஒருத்தி தானே இருக்க, பாத்து சொல்லு புள்ள. சரி தள்ளு. I love you, கண்ணன். அது வந்து மாமா பசுமாட்டுக்கு 4 காலுன்னு எழுதிருக்கு, அவ்வளவுதான். அடவக்கா, இது கூட தெரியாம நம்ம ஊர்ல எவன்டா இருக்கேன். சரி மாட்டை பின்னாடி கட்டி வைக்கிறேன், குளிப்பாட்டி விடு. டா பா டா. மாப்பிள மேல தோப்பு ராசப்பேட்டு தானே இருக்கு. எழுதி வச்சுட்டான். யாருக்கு? சேடப்பட்டி செல்லம்மாவுக்கு. செல்லமா எழுதி வச்சானா? வேணும் அந்த பையன். ஐயோ அவன் எழுதி வச்சது நீ ஏன் அழுகுற? சின்ன மாப்பிள்ளை எவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சீங்க, ஆமா பலனே இல்லாம போயிடுச்சு. என்னையா உளர்ற? மாடு மேய்ச்சா. அழாம வாயா. வாடா வா. உன்னை நான் பட்டணத்துக்கு அனுப்பிச்சு பொட்டணமா பணத்தை கொட்டி படிக்க வச்சா மாட்டிட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்து மடியோட அளவு எடுத்து பால் எவ்வளவு கறக்குதுன்னு மடி ஆராய்ச்சி பண்றேனே. சின்ன மாப்பிள, நீ மடி ஆராய்ச்சி பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது நம்ம பரம்பரை பழக்கம். ஆனா கால மாட்டுக்கிட்டியா தாரு. என்னையா கை நடுங்குது? நடுங்குதா? ஐயா மாப்பிள, நான் மாமா என்னையே அதுதானே பார்த்து அங்க பாரு. மச்சான ஆஹா வெச்சிக்கடி ஆஹா. ஆஹா உந்தானே முச்சிலடா. அப்பா என்னையில அசடச்ச வேற எதுக்கு நீ சடச்ச. மண்ணில இருந்து புடுங்கின பச்சை கிழங்கு மாதிரி இருக்கா. என்ன காமாட்சி ஒரே சந்தோஷமா வர? எங்க போயிட்டு வர? நான் எங்க போனா உனக்கு என்னய்யா? எங்க இல்லாம போற, என் வீட்டுக்கு கொஞ்சம் வரக்கூடாதா? முறைக்காத காமாட்சி, மாப்பிள உனக்கு விருந்து வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. மாப்பிள இப்படி படக்குன்னு கேட்டா பதில் வருமா? பக்கத்துல போய் பக்குவமா பேசுங்க. அப்படிங்கிறீங்க. சரி கிட்ட போயிருவோம். ஹாய் மச்சான். ஏறிட்டா. போவோமா மச்சான் மச்சான் மச்சான், நான் வேணா வண்டி ஓட்டுறேன் மச்சான். அறிவு இருக்கா உனக்கு? அவுத்து விட்ட ஆட்டுக்குட்டி ஊரை சுத்தி திரிய மாதிரி தெரிஞ்சேன்னா இப்படிதான் கண்ட ஓன எல்லாம் மோப்பம் பிடிக்கும். எல்லாம் நீ இருக்கிற தைரியம் தான் மச்சான். வெட்டு மச்சான். அடிச்சு. என்ன மச்சான்? வீணான ஆசைகளை மனசுல வளர்த்துக்கிட்டு ஊரை சுத்திட்டு தெரியாத. காலாகாலத்துல ஒருத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாரு. வந்துட்டாளுங்க ஆட்டி. நீ இருக்கும்போது இன்னொரு தேதிக்கு மச்சான். சீக்கிரம் ஒரு நல்ல தேதியா பாரு. என்ன ராசா தீட்டு மாட்டிட்டான். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.